தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், பின்னிரவு 4:50 வரை, பிறகு அவிட்டம். இன்றைக்கு பங்குனி முதல் நாள். பங்குனி மாதம் பிறக்கிறது. பங்குனி உத்தரமும் ராமநவமியும் இந்த மாதத்திலே வருகின்ற ஒரு அற்புதமான நேரம். பங்குனி மாத பலன்களை பற்றி தந்தி தொலைக்காட்சியிலே பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த மாதத்தை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். வீட்டுக்கு வீடு, வாசல்படி, ரோட்டுக்கு ரோடு, 100 நொடி அப்படின்னு ஒரு பாடல் கூட உண்டு. பொதுவாக நமக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்ப்பதற்குன்னு ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயத்துக்கு போய் அமைதியா நம்ம கும்பிட்டாலே போதும். என்ன நமக்கு வேணுமோ அதை இறைவனுக்கு தெரியும் இல்லையா? அப்படி கும்பிடுவதில் ஆறுபடை வீடுகள்னு இருக்கு இல்லையா? ஆறுபடை வீடு, நமக்கெல்லாம் ஒரு வீடு, ஆனா வீட்டுக்கு வரி கட்டுறான். முருகனுக்கும் ஆறுபடை வீடு இருக்கு, ஆனா வரி கட்டுறது இல்லை. அவன் வீட்டு வரி கட்டாத வேலனுக்கு பாட்டு வரி கட்டி நான் போய் பாடி வழிபட்டால் நம்முடைய ஆற்றலும் மிளிரும், நல்ல இல்லத்திலே நல்லதும் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த பரங்குன்றம், பழனிமலை, திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, அதே மாதிரி பழமுதிர்ச்சோலை, இப்படி இருக்கு இல்லையா? இந்த ஆறுபடை வீட்டுக்கும் போனா என்ன நடக்கும், நமக்கு எந்த காரியம், எந்த குறிக்கோள் நிறைவேற அங்கே போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கல்யாணமே நடக்கலையா, வந்து பேசி விட்டு போகுது. சில பேருக்கு பாருங்க 40 வருஷம் 41 வருஷம் வரைக்கும் கல்யாணம் நடக்காது. சில பெண்களுக்கு 32 வருஷம் ஆகும், கல்யாணம் நடக்காது, வேண்டாமாங்க, அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போகும். அப்படி திருமண தடைகள் அதிகம் இருந்தா முருகனுடைய ஆறுபடை வீட்டில் திருப்பரங்குன்றம் போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா திருமணத்தை நிறைவேற்றுமா. ஏன்னா அங்கேதானா தெய்வானை திருமணம் நடந்த இடம்ங்கிறாங்க. அதே மாதிரி பழனிக்கு போறோம்னு வச்சுங்க, ஞானம் வெளிரும். படிப்புல நல்ல ஞானம் வரணும், படிப்புல அக்கறை வரணும், டபுள் டிகிரி 3 டிகிரி படிக்கணும், உலக புகழ் பெற்றவராக ஒருத்தர் வரணும். அப்படின்னாலும் பணம் பலம் நன்றாக இருக்க வேண்டும், பணங்காசு நல்லா கிடைக்கணும்னாலும் பழனிமலைக்கு போகணும். காலையில் போய் விஸ்வரூப தரிசனமும் பார்த்து மாலை நேரத்தில் அந்த ராஜ அலங்கார முருகனையும் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு வாழ்க்கையில எந்த தடையும் நமக்கு வராதான். சரி, திருச்செந்தூருக்கு போறதுனால என்ன பலன் அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகன் போராடி வெற்றி பெற்றது. வாழ்க்கையில போராட்டம் இல்லாத மனிதர்களே இல்லை. போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் நீங்கள் திருச்செந்தூர் செல்ல வேண்டும். நான் தினத்தந்தி பேப்பர்ல அடிக்கடி எழுதுறது வழக்கம். தினத்தந்தி பத்திரிகையில ராசி பலன்கள் எல்லாம் குறிப்பிடுவேன். அப்படி போராட்டங்கள் நீங்கணும்னா முருகன் போராடி வெற்றி பெற்ற கோயில் எது அப்படின்னா திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூருக்கு நல்ல நாள், யோக பலம் பெற்ற நாள்ல போகணும். நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து சுய ஜாதக அடிப்படையில் நமக்கு எந்த நாள் தோதா இருக்கு, அதாவது நம்ம ராத்திரி 12 மணிக்கு எழுந்துச்சுக்கணும், சூரியன் உதிக்கலையேன்னு சொல்றோம்னு. அப்ப என்ன அர்த்தம்? சூரியன் எப்படி உதிக்கணும்னா காலையில 6 மணி வரை பொறுத்திருக்கணும். பாலா குடிக்கிறதுனா உடனே குடிச்சிடலாம், ஆனா மோரா குடிக்கணும்னா ஒரு இரவு பூரா முடிச்சிருக்கணும். ஏன்னா அதுக்கு உரை ஊற்றி வச்சு பாலில் அது புளிப்பு ஏறி அதுக்கு பிறகு அது தயிராக மாறி மோராக மாறணும். அதனால பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருக்கிறது மாதிரி எந்த நாள் நமக்கு யோகமான நாளோ அந்த நாள் பார்த்து நம்ம போகணும். திருச்செந்தூருக்கு போனோம் அப்படின்னா நம்முடைய பகை நீங்கி நமக்கு பாசம் கிடைக்கும். சிலருக்கு உறவெல்லாம் பகையா இருக்கும். அங்கே பாருங்க சார், அண்ணன் தம்பி எல்லாம் பகை, அக்கா தங்கச்சி எல்லாம் பகை, இதெல்லாம் அப்படி எப்படி சொத்தெல்லாம் இருக்கு, நான் என்ன செய்யறேனே தெரியலன்னு கேட்பாங்க. அவங்க திருச்செந்தூருக்கு போக சொல்லுவேன். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இப்படிதான், இல்லத்தில் உள்ள உறவினர்கள் எல்லாம் பகை. திருச்செந்தூர் போயிட்டு வந்த உடனே அடுத்த மாதம் அதே நட்சத்திரம் வர்ற போது ஒவ்வொருத்தரா ஒத்து வந்துச்சு. சரி, எல்லாம் ஒத்து எல்லாமே நம்ம ஒழுங்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த செந்தூர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குமா. இது மாதிரி வர்றதுக்கு ஒரு கவிதையும் இருக்கு. அவற்றை பற்றி நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். விரயத்திற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விரயஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறாரே, விரயம் ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிம்மதிக்காக நீங்கள் ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க விரும்புபவர்களாக இருந்தால் இன்று தினம் நீங்கள் சூரிய வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும், சுப்பிரமணியர் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியில் உள்ள தளர்ச்சி அகலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நேசித்தவர்கள் எல்லாம் உங்கள் இல்லம் தேடி உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அது மட்டுமல்ல, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. அதே நேரத்தில் தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும், ஊக்கமும் உற்சாகமும் உள்ளத்திலே குடிகொள்ளும். தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் ஒரு புது முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே சனி இருக்கின்ற பொழுது வருமான பற்றாக்குறை ஏற்படாது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். ஆதாயம் தரும் தகவல்களை காட்டிலும் விரயம் தரும் தகவல்களே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். தெருவில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. சிறு தொல்லை வந்தால் கூட மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இன்று மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் விதத்தில் ஒரு நல்ல தகவல் வரலாம். இருந்தாலும் கூட இன்று முழுவதும் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பதே நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள், தொட்டது துலங்கும் நாள். உங்களுக்கு முக்கிய புள்ளிகளால் இன்றைக்கு ஒரு முன்னேற்றம் வரப்போகின்றது. முக்கிய புள்ளிகளை சந்தித்து உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முடிவை அவர்களிடம் தெரிவித்து அவர்கள் சொல்கின்ற ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரப்போகின்றது. 2ல் கேது இருப்பதனாலே உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்று நினைத்த எண்ணங்கள் நிறைவேறலாம். சிறப்பாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். விரயஸ்தானத்திலே குரு சுப விரயங்கள் ஏற்பட போகின்றது. சுப விரயம் என்று சொன்னால் இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது இல்லம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது அல்லது ஏதேனும் விலையுந்த பொருட்களை வாங்குவது, இவற்றையெல்லாம் உங்களுக்கு கவனம் செல்லும். அப்படி சுப விரயங்களும் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். சிம்மராசினர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது 7 ராகு. குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருந்தாலும் கூட மனக்கிளேசங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். இதை செய்வோமா அதை செய்வோமா என்று ரெட்டித்த சிந்தனை உங்களுக்கு உருவாகும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் இது நிச்சயம் நடைபெறும், இது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் வேண்டும். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். இன்றைக்கு விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட தொலைபேசி வாயிலாக உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைக்கலாம். அதே நேரம் 10லே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்களோ இடமாற்றங்களோ வரலாம். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் உண்டு. பயணங்களை திடீரென மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். வாகன யோகம் இருந்தாலும் கூட நீங்கள் வழியில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும். பிறகு நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அற்புதமான நாள். இன்றைக்கு பாகப்பிரிவினையால் பலன் கிடைக்கின்ற நாள். இதுவரை உங்களுக்கு ஒத்து வராத சகோதரர்கள் இப்பொழுது ஒத்து வருவார்கள். பாகப்பிரிவினைக்கு ஒத்து வந்து இன்னொரு சொத்துக்களை முறையாக பிரித்துக் கொள்வோம் என்று வருவார்கள். குரு பார்வை இருக்கின்றது. பகை கிரகமாக இருந்தாலும் கூட, அதாவது உங்கள் ராஜநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடின்மை என்பதனாலே உங்களுக்கு இன்றைய பொறுத்தவரை நல்ல சம்பவங்கள் நடைபெறும். குறிப்பாக நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மாலை நேரத்திலே நீங்கள் சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 5லே புதன், ராகு, செவ்வாய். எனவே பிள்ளைகளால் ஒரு நன்மை நடைபெறப் போகின்றது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்ற நாள். மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு எளிதிலே கிடைக்கும். சகோதர வகையிலும் இனிய செய்தி வரலாம். நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். குருவின் பார்வை 12ல் பதிவதனாலே பயணங்கள் உண்டு. தூரதேசத்தில் உள்ளவர்களுக்கு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வருமானம் உயரும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். எதிரிகள் விலகுவார்கள். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். பெற்றோர்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு இன்று நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். 9ல் கேது இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். மகர ராசி நேயர்களே, 7ரை சனி விலகிவிட்டது. இனிய பலன்கள் உங்களுக்கு வரும். நேற்று நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. அதே நேரத்தில் வீடு மாற்றம் பற்றியும் இடமாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். தொழிலில் கூட உங்களுக்கு புதிய பங்குதாரர்களை சேர்க்கலாமா என்று நினைப்பீர்கள். 6ல் குரு இருப்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவரிடம் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் மனதுக்குள்ளேயே உங்கள் முன்னேற்றத்தை வைத்துக் கொள்வது நல்லது. 2லே ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாள், யோகமான நாள். தொழில் விருத்தியும் தொழில் இருந்த எதிரிகள் விலகும் வகையில் நன்மைகள் ஏற்படும் நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். ஜென்மத்தில் ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். அடிக்கடி சிறு சிறு தொல்லைகள், கைவலி, கால்வலி, மூட்டு வலி, ஜலதோஷம் என்றெல்லாம் வரலாம். என்ன இருந்தாலும் சிறு தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. மருத்துவ செலவுகள் உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கின்றார். அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றிருப்பதனாலே சிலர் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். அதே நேரத்தில் சூரியனும் இணைந்திருக்கின்றார். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே நீங்கள் எதை செய்தாலும் நிதானமாக செய்ய வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் தேர்ந்தெடுத்த விதத்திலேயே நடைபெறும். எனவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக நிதானத்தோடு செயல்படுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.